ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹார்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் பாபாவோடைய அருளாலும் யூனிவர்ஸோட அருளாலும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செல்வ செழிப்போட வாழ்வீங்கன்றதை நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ், ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும், உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணும்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாய் சச்சரிதம் அத்தியாயம் 47 பார்ட் 4. இன்றைக்கி என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மகாதேவ் வந்து கௌரி கனவுல போய் மறுபடியும் எனக்கு கோவில் எப்படி கட்ட வேண்டும் என்று அவர் நிபந்தனை கொடுத்தார். என்ன செய்யணும் என்று கௌரிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். போன தொடர்ச்சியான அத்தியாயத்தோட தான் இப்போ நம்ம இந்த அத்தியாயத்தை பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போன அத்தியாயத்தில் பார்த்தோம்ல, டுபாகி, அப்புறம் சானா பஸ்பா, அதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னாக்கா தவளை பாம்பா இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். வீரபத்ரா இவங்களோட 3 பேரையும் நம்ம பார்த்தோம். அவங்க இறந்துட்டாங்க. இதுக்கப்புறம் தொடருது அவங்களுடைய அடுத்த ஜென்மத்தில் அவங்க எப்படி பிறகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பணக்காரன் வந்து ஒரு கஞ்சன் வீட்டில் ஒரு ஏழையா பிறக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் பேர் வீரபத்ரா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய அவங்க மனைவியா இருந்தாங்களே, அவங்க வந்து ஒரு பூசாரி, அதாவது ஒரு கோவிலோடைய பூசாரியோட மகளாக பிறக்கிறாங்க. போன ஜென்மத்தில் வந்து அந்த பூசாரி வந்து நிலம் எழுதி வச்சாங்க, அந்த பூசாரியோட மகளாக பிறக்கிறாங்க. அவங்க பேர் கௌரி. அதுக்கப்புறம் டுபாகி இருந்தால, டுபாகி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் வேலை செய்கிறவனுடைய ஏதோ ஒரு பையனாக பிறக்கிறாங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பூசாரி வந்து அந்த கௌரின்ற பெண்ணுக்கு வந்து நல்லா வளர்ந்து வந்துட்டாங்க, அவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த டுபாகி அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த போன ஜென்ம டுபாகி வந்து இந்த ஜென்மத்தை வந்து சார பஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லின்னு இருக்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணணும் போகணும்னு சொல்லிட்டுன்னு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நல்ல அவங்க வீட்டிலாண்ட ஒரு நல்ல ஜாதியில் இருக்க பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்போதான் வந்து வீரபக்தா தான் போன ஜென்மத்தில் இருந்த ஹஸ்பண்டே தான் இப்போ வந்து அந்த கௌரி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த பூசாரி வந்து சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. ஆனால் அவன் ஒரு பரம ஏழை. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான், அவன் ஒய்ஃபு கிட்ட, நீ எனக்கு சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும், அப்போ தான் குடும்பம் அர்த்தத்துக்கு போகும்னு சொல்கிறான். உடனே அதுக்கப்புறம் அதிர்ஷ்டவசமாக்க அவளுடைய விஷயங்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவள் வந்து போன ஜென்மத்தில் வந்து அந்த சொத்தை வந்து இதை பூசாரிக்கு தானே எழுதி வச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் விலைவாசி அதிகமாக இருந்ததுனால அவள் நகை அப்போ அடமானம் வச்சால, அந்த நகையோடு இப்போ வந்து அந்த நிலம் அதிகமான ரேட்டு போயிடுச்சு. இப்போ அந்த ஒன்றுமே இல்லை, போன இதில் பார்த்தோம், போன அத்தியாயத்தில் வந்து அந்த நிலம் வந்து அந்த அளவுக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அந்த நிலம் தான் இப்போ நல்லா அடுத்த லெவலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த நகையோட அதோட ஒரு படி கூட போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறான்னா, அப்போனே இந்த விஷயத்த தெரிஞ்சுன்னு வீரபக்தா வந்து அவங்க மனைவிட்ட சொல்கிறான், போய் வாங்கிட்டு வா அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறான். இன்னும் இதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாரு, இல்லை அது வந்து எதிர்காலத்துக்கு கௌரிக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது வந்து அது வேணும் அப்படின்னு சொல்கிறான். எவ்வளோ போராடுறாங்க, இல்லை நீங்கள் அதுக்காக என்னோட பொண்ணை நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது, நீங்கள் என் பொண்ணுக்கு தேவைன்னு சொல்லி அவர் முடிக்கிறார். அப்புறமேட்டா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதே மாதிரி கனவுல வந்து கடவுள் வரார். கௌரி கனவுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா போன அத்தியாயத்தில் வந்த மாதிரி இந்த அத்தியாயம் இப்பயும் வந்து ஒரு மகாதேவ் வந்து கனவுல வராரு. வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி நீ அந்த நகையெல்லாம் அந்த பணம் எல்லாம் தான், அந்த சொத்தை வித்தாலும் அந்த சொத்துல என்ன பண்ற அப்படின்னா, கோயிலை வந்து கொஞ்சம் கட்டிட்டு மீதி பணத்தை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதாவது இந்த கோயில் பணி செய்யற அந்த பையன் சான பஸ்பா அவகிட்டையும் கேளு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாபா இருக்கிறாருல, அவர்கிட்ட போய் துணியில போயிட்டு கேட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. துவாரக மையத்துல போய் கேட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொன்னோன்னே சரி சொல்லிட்டு அவர் எழுந்து, அதுக்கப்புறம் என்ன தோணுதுன்னா, ஓகே அந்த பணம் வரதுல வந்து மீதி கொஞ்சம் பணத்தை மட்டும் சான பஸ்பாவுக்கு கொடுத்துடலாம், மீதி பணத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறான். அதுக்கப்புறமேட்டா வந்து இந்த விஷயத்த வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிரு. இதை வந்து பாபா கிட்ட வந்து சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து சார பஸ்பாவும் அங்கே இருக்கிறான். அந்த கௌரின்ற பொண்ணு அவகிட்ட சொல்லின்னு இருக்கிறான், நான் கொஞ்சம் பணம் கொடுக்குறேன், அந்த கோயிலெலாம் எடுத்து பணிலாம் செய்ய. ஏன்னா அவள் போன ஜென்மத்தில் அவங்க ஹஸ்பண்ட் பண்ண விஷயத்த இவ சரி பண்ணுறதுக்கு தான் கடவுள் வாய்ப்பு கொடுக்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா பாபா முன்னாடி தான் இதெல்லாம் நடக்குது. அப்போ வந்து வீரபக்தா கேட்டான், அவன் ஹஸ்பண்ட் கேட்டுட்டோன்னே என்ன பண்ணிடுறான் அப்படின்னாக்கா, அது எப்படி நீ என்னுடைய ஒய்ஃபோட நிலத்தை நீ பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவன் பண கஷ்டத்தில் இருக்கிறாங்களா, பணம் வேணும்னு சொல்லிட்டு அங்கேயே சார பஸ்பாவுக்கும் வீரபத்ராவுக்கும்
கடும் கோபம் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா பாபா கிட்ட போய் சாரபஸ்பா காப்பாத்துன்ற அந்த தவளை அப்போ வந்து காப்பாத்துனோடனே அதுக்கப்புறம் பாபா வந்து தான் காப்பாத்துறாரு. காப்பாற்றி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் அதுக்கப்புறம் வாழ்ந்து இறந்து போயிடுறாங்க. அதே மாதிரி தான் இப்பயும் இந்த ஜென்மத்தில் பாம்பா தவளையாக இருந்தாங்க. இப்போ அவங்க சத்தம் போடும்போது அந்த வாக்குறுதி நான் அப்போ கொடுத்ததுனால நான் இப்பயும் வந்து காப்பாற்றினேன் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. அதே மாதிரி தான் நம்ம கண்டிப்பாக நம்மளோட கஷ்ட காலத்தில் கடவுள் வந்து நம்மளை காப்பாற்றுவார். அந்த வாக்குறுதி கொடுத்துட்டாருன்னா கண்டிப்பாக நம்மளை கடவுள் காப்பாற்றுவார். அதே மாதிரி இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எந்த வினை செய்கிறோமோ அந்த வினையை தான் நம்ம அறுவடை செய்வோம். எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை செய்வோம். நம்ம போன ஜென்மத்தில் நம்ம என்னென்னலாம் செய்து இருந்தோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பிறவி கிடைச்சி அதுக்கான விஷயங்களை தான் நம்ம செய்ய ஆரம்பிப்போம். ஸோ நம்ம அதை புரிஞ்சுட்டு செய்யும்போது நம்மளுக்கு கோவமோ எதுவுமே வராதுன்னு சொல்கிறாங்க. இந்த அத்தியாயத்தை நம்ம இதோட முடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.